காலையில் நேரமாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவும் பழகிக்கும். இன்றைக்கி காலையிலேயே உளுந்தங்கஞ்சி செஞ்சுட்டேன். பசங்க சாப்பிட்றதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு டம்ளர் உளுந்தங்கஞ்சி குடிச்சிக்கிட்டாங்க. அவர் தோட்டத்தில் இருக்கிறனால அவருக்கும் இந்த தூக்கு பசியில் உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் நிலக்கடலை சட்னி இதெல்லாம் செஞ்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். அவருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. இந்த வேலைக்கு இடையில கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு க்ளீனாக கிச்சனை வச்சுட்டு போனால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தோடனே எந்த வேலையும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் நின்று கிச்சனை பார்த்துட்டு அழகை ரசிச்சுட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி எப்பவும் போல் தோட்டத்துக்கு போயாச்சு. அங்கே போய் வீட்டை க்ளீன் பண்ணி முடித்த உடனே தோட்டத்தில் நிறைய தென்னை மட்டெல்லாம் காற்று ரொம்ப அடிக்கிறனால விழுந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு தோட்டத்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. பசங்க வர்றதுக்குள்ளே மதியம் மறுபடியும் கிளம்பி வரணும். எங்கள் மாமியார் வீடு இங்கேயே தான் இருக்குது, தோட்டத்துக்கு பக்கத்துலேயே. அவங்க இன்றைக்கி கருவாடும் சுரக்காயும் போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போயிட்டேன். அவங்க சாப்பாடு மத்தியானம் போய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்போவுமே எங்கள் மாமியார் கைப்பக்குவம் அப்படி தான்.